அன்பான நண்பர்களே, யாவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் வேதம் அப்படி சொல்லுகிறது, தேவன் அப்படி சொல்லுகிறார். அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சத்தியவேதத்துக்கு திரும்பவும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அருமையான ஒரு காட்சியை இங்கே பார்க்கிறோம். 33 ஆண்டுகள் ஊழியத்தை முடித்துவிட்டு கடைசி மணித்துளிகள் பரலோகத்துக்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி அவர் செய்த காரியம் 2 கரங்களையும் உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான உள்ள இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த ஈஸ்டர் அன்னைக்கு காலமை வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக அவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, கடைசியாக சில காரியங்களை அவர்களுக்கு சொன்னார் என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவளை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்ன அருமையான வாக்குத்தத்தங்கள்! அருமையானவர்களே, இந்த பண்டிகை நாளிலே இந்த வாக்குத்தத்தங்களை உள்ளே பயித்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஆணியாய், அச்சாரமாய், அஸ்திபாரமாய் இருப்பது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். ஆகவே இங்கே கர்த்தர் சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்போ தீர ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், ஆண்டவராய் இயேசு உயிர் தெழுறதுக்கு முன்னாடி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், மரணத்தை அவர் ஜெயித்ததுக்கு அப்புறம், பிசாசுனுடைய தலையை நசுக்கினதுக்கு அப்புறம்
அருமையானவர்களே, ஒரு பெரிய சத்தியத்தை இங்கே சொல்லுகிறார். மாறாத சத்தியம், நித்தியமான சத்தியம், தேவனுடைய மக்களை எழுந்து நிற்க செய்யக்கூடிய சத்தியம், வானத்திலும் பூமியிலும் பெரியவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இதோ உலகத்தின் முடிவு நிதம், சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். ஆகவே கர்த்தர் கூட இருக்கிறார். நான் நீதிமான். இயேசுவின் உயிர்த்தெழுதல், 2 உயிர்த்தெழுதல். கர்த்தர் ஆரோக்கியவான், நான் ஆரோக்கியவான். கர்த்தர் நீடிய வாழ்வுள்ள, எனக்கும் நீடிய வாழ்வு இருக்கிறது. நான் ஒரு நித்தியவாசி. சாவே எனக்கு இல்லை. மரணத்தை இயேசு என்னுடைய சார்பிலே அவர் ஜெயித்து விட்டார் என்ற சத்தியங்களை உள்ளே எடுத்து செல்லுங்கள். உங்களுக்கு நிச்சயமாகவே வித்தியாசமான ரீதியிலே ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை நான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன். அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். உயிர்த்தெழுதலை பற்றி சில சத்தியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, வாரம் பூராவும் அல்லது வருஷம் பூராவும் மாதம் பூராவும் கடினமாக உழைக்கிறார்கள். எதற்காக? ஒரு சம்பளம் அருமையானவர்களே அதற்கு இருக்கிறது. 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது அவங்க கையில் வந்து சேரும். அதுபோல் பாவத்தை செய்கிற மனுஷன் ஒருவேளை அவன் அது அறியாவிட்டாலும் சிரித்து கொண்டிருந்தாலும் அவள் அருமையானவர்களே கணக்கிலே வைக்கப்படுகிறது. பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்கிறது. மாத சம்பளம் எவ்வளவு நிச்சயமோ அதை காட்டிலும் 100 மடங்கு நிச்சயம் இந்த பாவத்தின் சம்பளம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரணம் என்றால் செப்பரேஷன் ஃப்ரம் தி ஆல்மைட்டி காட். சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிற ஒரு நிலையைத்தான் மரணம் என்று சொல்கிறது. மரணம் என்பது அருமையானவர்களே வேதத்திலே மிக ஆழமாக கவனமாக அருமையானவர்களே எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. காரணம், மனிதன் ஒரு ஆவி மனிதனாக இருக்கிறான். அவன் சரீரம் என்கிற அந்த கூட்டிலே வாழுகிறான். ஒருவேளை மரித்த பின்பு கல்லறத்தோட்டத்தில் கொண்டு வந்து சரீரத்தை வைப்பாங்க. ஆனால் அவனுடைய ஆவி மனிதன் உண்மையான மனிதன். அவனுக்கு சாவே கிடையாது. அவன் சாவாமை உள்ளவன், தேவனை போன்றவன். அவன் ஒரு நித்தியவாசி, நித்தியமாய் வாழ்கிறவன், முடிவில்லாத ஒரு சிருஷ்டிதான் மனிதன், ஆவி மனிதன். பாருங்க, இந்த பாவம் என்பதும் ஒரு விளையாட்டான காரியம் போல மனிதனுக்கு இன்றைக்கு தெரிகிறது. பாவத்தை மேலும் 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 கூட்டிக் கொள்கிறான். பாவம் செய்யும்போது அதை பற்றி எந்த உணர்வும் அவனுக்கு இல்லை. ஆனால் எவ்வளவேன்னு பொய்யறியாத சத்திய வேதம் திட்டமாய் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்பது என்ன? இந்த ஆவி மனிதன் சரீரம் கல்லறத்தோட்டத்தில் கொண்டு வைக்கப்பட்டதுக்கு அப்புறம்
எரியிற அக்கினி கடலுக்குள்ளே நிச்சயமாய் அவனுடைய எதிர்காலத்தை கழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே கண்டம் மூடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவாகிய ஜீவனுள்ள மெய் தேவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நம் மரணத்திலிருந்து விடுபட்டு நித்திய ஜீவனை மனிதன் ஆவியிலே அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்விதமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் தேவன் எப்படி அழிவில்லாமல் நித்தியமாய் வாழுகிறாரோ அதுபோல அவர்களும் நித்தியமாக பரலோக ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டு மேலும் 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 ஆசீர்வாதத்தின் ஆழத்துக்குள்ளே அவர்கள் போகிறார்கள் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. தேவன் அன்பின் தேவனாக இருக்கிறார். மனிதன் பாவம் செய்வான் என்பது தேவனுக்கு தெரியும். ஆகவே மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே பாவத்திற்குரியவர் நிவாரணத்தையும் அவர் உண்டாக்கிவிட்டார் என்று சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது நற்செய்தி. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இப்படிப்பட்ட வசனங்களிலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம். மனிதன் பாவம் செய்வான் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அவன் செய்வதற்கு முன்பதாகவே அதற்கு நிவாரணத்தை அருமையானவர்களே பரலோகத்திலே தம்முடைய ஜீவனை மையமாக வைத்து அருமையானவர்களே ஒரு விடுதலையை அங்கே கண்டுபிடித்திருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 1:20. இயேசு உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து என்ற பதத்தை கவனியுங்கள். ஆதாம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. அதற்கு முன்னதாகவே தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். இதிலே குமாரனாகி இயேசுவை திருத்துவ தேவன் 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. மனிதன் பாவம் செய்வான். பாவ மனிதனுக்கு நிவாரணத்தை உண்டாக்கி அவன் பாவத்தை மன்னித்து கழுவி அவனுக்கு ஜீவனை கொடுத்து நித்தியமாய் தம்மோடு கூட வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தோடு தான் ஆதாமை படைத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மனிதன் பாவம் செய்யும் முன்பதாகவே பாவத்துக்கு நிவாரணத்தை தேவன் உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கினவர் தேவன். அந்த தேவன் பரலோகத்திலே அவனை உண்டாக்கினார். இந்த பூமி கொண்டு வந்தார். மனிதனுடைய இந்த பாவத்திற்கு நிவாரணம் பரலோகத்திலே அருமையானவர்களே அது நெய்யப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யார் அது செய்தார்னு கேட்டால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து இயேசுவை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டியாக அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலமாக
இவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து அவர் நீதிமானாய் இருக்கிறது போல இவனையும் நீதிமானாய் என்றைக்கும் நித்தியமாய் ஜீவாதிபதியாய் சாவாமையுள்ளவனாய் அருமையானவர்களே என்றுமே வாழும்படி ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாருங்கள், இந்த தேவன் நல்ல தேவன் என்பதை இப்படிப்பட்ட வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். மற்றபடி நிவாரணத்துக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அருமையானவர்கள கிடையாது. பாவத்துக்கு பரிகாரம் இல்லை. பாவத்துக்கு பரிகாரம் ஒன்றே ஒன்று, அது இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தம். அதற்கு விலை கிடையாது. ஆகவே விலை மதிப்பில்லாத இந்த இரத்தத்தை மனிதனுக்காக சிந்தி மனிதனை படைக்கும் முன்பதாகவே அவனை அருமையானவர்களே அவன் நீதிமானாருக்கு ஒரு வழியை அருமையானவர்களே ஏற்படுத்தி தேவன் அவனை படைத்தார் என்பதை தெரிந்து விடுங்கள். ஏசுநாதர் அதனால்தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு அந்த நித்திய ஜீவனுக்கு வரான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சிலர் கேட்குறாங்க, ஏயா அவர் மாத்திரம்தானா? அருமையானவர்களே, அவர் மாத்திரம்தான். நான் பிழைக்க விரும்புகிறேன். கவனிங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அல்லது அவன் சாவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் பிழைக்க விரும்புகிறேன். எல்லோரும் பிழைக்க விரும்புகிறீர்கள், அதற்காகவே ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் மனிதன் விழுந்து போனாலும் அவர் விழுந்து போகல. விழுந்து போன மனிதனுக்கு ஒரு எழும்பி நிற்கத்தக்க திராணியை அருமையானவர்களே இயேசுவிலே உண்டாக்கினார் என்று பேதுரு சொல்லுகிறார். உலகத்திற்கு முன்பாகவே அவர் குறிக்கப்பட்டவராயிருந்தாலும் விசுவாசிக்கிற உங்களுக்காக அவர் இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பாருங்கள், அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயம் உறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆகவே இயேசு தன்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்படவில்லை, மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக ஒரு பதிலாளாக, ஒரு சப்ஸ்டிடியூட்டாக, ஒரு பிரதிநிதியாக கல்வாரி சிலுவிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். மனம் மோந்து சிந்தினார். எனக்கு எப்படி தெரியும் என்றால், ஆதாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசுவை படைத்து அந்த இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக ஒரு பாவ மன்னிப்பையும் நீதிமான் ஆகக்கூடிய சுலாக்கியத்தையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியையும் நிச்சயமாய் தம்மோடு வாழக்கூடிய ஒரு மார்க்கத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தர் மனதிலே வைத்து மனிதனை படைத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
மனிதனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மனிதனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு. மனிதன் செத்து அக்கினியில் போய் வதைக்கப்படக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இத்தனை திட்டங்களையும் போட்டு, இத்தனை கிரையங்களையும் கொடுத்து, இத்தனை தீர்மானங்களையும் அவர் செய்து, அதற்கு பின்புதான் மனிதனை சிருஷ்டிக்க ஆரம்பித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதற்கு இங்கே ஒரு படம் இருக்கிறது பாருங்கள். ஆதாம்க்கு என்ன செய்தாரோ அதைத்தான் உங்களுக்கும் செய்திருக்கிறார். தேவன் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். ஏதேன் தோட்டத்தின் திட்டம் என்றைக்கும் மாறாது. மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் செய்வதற்கு முன்பதாகவே நிவாரணத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, சிலுவையில் ஆயத்தப்படுத்தி அவர் காத்திருக்கிறார். கழுவு வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும், நீதிமானாய் மாற்ற வேண்டும், நித்தியவாசியாய் என்றைக்கும் கஷ்டமில்லாதபடி ஜீவனுள்ள ஒரு மனிதனாக மனிதன் தேவனோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஜீவதேவன், அவருடைய குமாரன் ஜீவகுமாரன், ஆவியானவர் ஜீவ ஆவியானவர். மனிதனும் அவ்விதமாக இருக்க வேண்டும் என்ற திட்டம்தான் தேவனுடைய மாறாத திட்டம். உங்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே மரணத்துக்கும் ஜீவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. பிசாசு மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசு என்று எபிரேயரிலே வாசிக்கிறோம். அவன் தலையை நசுக்குவதற்காக, மனிதன் செய்த தவறுக்கு நிவாரணம் பண்ணுவதற்காக தேவன் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையிலே நீசகுலமாக தொங்கி கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி முடிந்தது என்று சொன்னார். கவனிங்கள், அப்படிப்பட்ட தேவன்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவர் கொடுக்கறதில்ல. அவரால் எந்த மனுஷனுக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. மனிதர் அவர்களுடைய இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனமும் என்ன சொல்லுகிறதோ அதுபடியெல்லாம் மனுஷன் செய்கிறான். அதுக்கப்புறம் நல்லதே நடக்கணும்னு யோசிக்கிறான். இம்பாசிபிள், அருமையால் முடியாத காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்று சத்திய வேதம் சொல்கிறது. அவைத்தான் இந்த உலக வாழ்க்கை என்பது தேவனுக்கு பயந்து இந்த வேத புஸ்தகத்தின்படி வார்த்தையின்படி நடக்கும்படி தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். இஷ்டம் போல ஆட்டம் போடுறதுக்கு இல்லை. அருமையான எல்லா ஆட்டமும் நாம் போட தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து சிரிச்சிட்ருக்காருன்னு அநேரி வகுத்துட்ருக்காங்க. இல்லை, இந்த உலகத்தில் அருமையான பிள்ளை இந்த வார்த்தைக்கு பயந்து பக்தி உள்ளவர்களாய் அருமையான வாழ்வோமானால் வாழ வேண்டிய பிரகாரமாக வாழ்வோம். அது என்ன வாழ்வு? அது ஏதேனின் வாழ்வு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆதாமை எங்கேயோ ஒரு குடிசையில் கொண்டு கர்த்தரை கொண்டு வைக்கலை, பழங்கஞ்சி அவனுக்கு ஊற்றலை, கிழிஞ்ச சட்டையை மாட்டி விடலை. அருமையானவர்களே, ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். ஏதேன் என்றால் இன்பம், இன்பம் என்றால் துன்பம் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தேவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவருடைய பெயர் இயேசு. இயேசுவே இந்த உள்ளத்துக்குள்ள வாரும் என்று தாழ்த்தி அவருக்கு ஒரு அழைப்பு கொடுப்பீர்களானால்
நித்திய ஜீவன் உள்ளே வரும். நித்தியவாசியாய் நீங்கள் அக்கினிக்கு தப்பி நித்தியமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் என்று வேதத்தின் அடிப்படையிலே நான் திட்டமாய் சொல்லுகிறேன். ஆகவே பாவம் செய்தது மனிதன், ஆனால் அடிக்கப்பட்டது இயேசு. அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பாவங்களை நீதிமான்களாகி நாம் செய்திருக்கிறோம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் இது விளங்குது. அத்தனை பாவங்களையும் பிதாவாய் தேவன் இயேசுவின் மேலே சுமத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 நாம் தேவனுடைய நீதிமான்களாகும்படிக்கு பாவம் அறியாத இயேசுவை பிதாவாய் தேவன் பாவம் ஆக்கினார். முழுவதும் பாவமாக்கினார். கல்வாரியிலே இயேசு தொங்கும் பொழுது உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மனுக்குலத்தின் பாவங்கள் எல்லா அருமையானவர்களே மொத்தமாக அவர் மேலே சுமத்தப்பட்டது. அதற்காக அவர் தண்டிக்கப்பட்டு நரகத்துக்கு நம்மை ரத்தம் சிந்தி தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமுக்கு எதை செய்தாரோ அதைத்தான் உங்களுக்கு செய்கிறார். நீங்களும் நித்திய வாசியாய் நீடி ஆயுள்ள மனுஷியாய் நீதிமானாய் எல்லா தீமைக்கு விலைக்கு மறைத்து காக்கப்பட்டு அவருடைய செட்டையின் கீழே நித்தியமாய் சமாதானமாக வாழும்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிசாசுங்கிற ஒரு சக்தி இந்த உலகத்தில் மனிதனை பாவம் செய்து சீரழிச்சிட்டு இருக்கிறான். அவன் தலையை நசுக்கிறதுக்கு தான் இயேசு இந்த பூர்வத்துக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய தலையை நசுக்கி 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு நாம் பாவத்தில் ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய பலாபலன்களின் நரகத்திலே போய் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அந்த இயேசுவின் புஸ்தகம் சத்திய வேதத்தை கவனித்து அதன்படி நடந்தால் அருமையால் பரலோ ராஜ்யத்திற்குரிய டிக்கெட் இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாய் அருமையானவர்களே, வேதனை இல்லாத ஒரு வாழ்வுக்கு கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே பிதாவாகி தேவன் ஜீவன் நிறைந்தவர், குமாரன் ஜீவன் நிறைந்தவர், ஆவியானவர் ஜீவன் நிறைந்தவர். மனிதன் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மனிதனும் ஜீவன் நிறைந்தவனாயிருந்தான், நித்திய ஜீவன் நிறைந்தவனாயிருந்தான். ஆனால் பிசாசுடைய வார்த்தைக்கு எப்பொழுது செவி கொடுத்தானோ அப்பொழுது அருமை ஜீவன் விலகி போயிட்டு சாவு உள்ளே ஆவியிலே தங்க ஆரம்பித்தது. மனிதன் நித்திய மரணத்தை அருமையானவர்களே சம்பாதித்து கொண்டான், இழுத்து கொண்டான். அவன் வா வா என்று வரவேற்று அழைத்து கொண்டான். தேவன் மனிதனுக்கென்று நரகத்தை படைக்கவில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சபிக்கப்பட்டவர்களே பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினிக்குள்ளே போங்கள். நரகம் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது அல்ல. எந்த மனிதனையும் இதுவரைக்கும் தேவன் நரகத்துக்கு அனுப்புனது இல்லை. பிசாசு மனிதனை பாவம் செய்ய வைக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். யாரும் அதுக்கு தப்ப முடியாது. கடவுளுக்கு இவர் வேணும் அவர் வேணுங்கிற கொஸ்டின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே மனிதன் பாவம் செய்து பாவத்தின் விளைவினாலே
இன்றைக்கு ஆயிரமான மக்கள் நரக அக்கனியிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீங்கள் போகக்கூடாது என்ற எச்சரிப்பை அருமையானவர்களே தேவன் என் மூலமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த அழிவிலிருந்து தப்பு இருக்கு. இயேசுவே உள்ளத்திலே வாரும் என்று அழைக்கும் பொழுது ஜீவனாகிய கிறிஸ்து உங்கள் ஆவியை தேவ ஜீவனாலே நிரப்புகிறார், நித்திய ஜீவனாலே நிரப்புகிறார். உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஜீவனாலே நிறைந்திருக்கும். வெளிப்பிரகாரமாக ஏதேன் உங்களுடைய பங்காக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன் மனிதனை அவ்வளவாய் சிநேகிக்கிறார் என்பதை நீதிமான்கள் ஆகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் தேவனாலே வருகிறதில்லை, பிசாசினாலே வருகிறது. திருடம் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். நானோ மக்கள் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும்படி தேவன் அவ்விதமாய் பேசியிருக்கிறார். நானோ மனிதருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானோ மனிதருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் நீடித்து அது வெகு நாளாய் தொடரும்படி அந்த நோக்கத்தோடு நான் வந்தேன். கவனிங்களாகவே வாழ்க்கையில் நமக்கு வருகிற பிரச்சனைகள் தேவனாலே வருகிறதில்ல, தேவன் அனுப்புகிறாரு அல்லது அனுமதிக்கிறாரு. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். காரணம் தேவன் சர்வ வல்லவர் என்று அநேக நீதிமான்கள் பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான நண்பர்களே, சத்திய வேதத்தை திரும்ப 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 வாசியுங்கள். இது உங்களுடைய மனதை நிரப்பட்டும். நானோ மனிதருக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்கள், மனுக்குலம் முழுவதும் பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது. பாருங்க, ஜோக்குன்னு சொல்கிறாங்க. ஏரோது அவர் ஏதாவது ஜோக் பண்ணுவார்னு யோசித்தான். அப்படி அதற்காக இந்த உலகத்தில் வரவில்லை. நண்பர்களே, உங்களுடைய சாவு நீங்க வேண்டும், நீங்கள் ஜீவன் பெற வேண்டும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். இந்த சீரிய நோக்கத்தோடு கடைசி சொட்டு இரத்தத்தையும் கல்வாரி சிலுவிலே சிந்துவதற்கு ஆயத்தமாக வந்தார். பேதுரு, ஆண்டவரே இது நேரிடக்கூடாதேன்னு சொல்லும்போது அப்பாதே போ சாத்தானேன்னு சொன்னார். அவ்வளவாய் தேவன் என்னை நேசிக்கிறார் என்று நீ உள்ள உணரும் பொழுது இன்றைக்கு இருக்கிற தற்காலிக பிரச்சனைகள் அருமையானவர்களே வெகு துரிதமாய் ஓடி போகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழியும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஆகவே கல்வாரியிலே அருமையாக நடந்த சில காரியங்களை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பிதாவாகிய தேவன் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று
வேதத்திலே எழுதியிருக்கிறது. பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இயேசு அவருடைய குமாரன் கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தன்மேலே அள்ளி போட்டுக்கொண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சொன்னான். சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆகவே இயேசு மனுக்குலத்தினுடைய பாவத்தினாலே நிறைந்திருக்கிறபடினாலே பிதாவாய் தேவன் அவருடைய முகத்தை மறைத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அங்கே ஏற்பட்டது. தேவனை பற்றி நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், தேவன் அப்படியும் இப்படியும் இப்படி இல்லாட்டா அப்படி பாருங்க, குழைச்சி அருமையானவர்களே நடக்கிற தேவன் கிடையாது. தேவன் அருமையானவர்களே நீதி உள்ள தேவன், நேர்மையுள்ள தேவன், அருமையானவர்களே ஒழுங்குள்ள தேவன். ஆகவே இயேசு பாவத்தை சுமந்தபடினாலே அவரை தண்டிக்க வேண்டிய கட்டாயம் பிதாவுக்கு அவர் வந்தது. இயேசு என் தேவனே என் தேவனேன்னு சொல்லி கூப்பிடுறாரு, பதிலே வரமாட்டேங்குது. ஏன்? பிதாவாகி தேவன் அவருடைய முகத்தை மறைத்து கொண்டார் என்று சத்திய வேதம் சொல்லுது. அருமையானவர்களே பாருங்க, ஆபூக்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபூக் 1:13. தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நீர் நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பாருங்க, பிதாவாய் தேவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. அருமையானவர்களாகவே இந்த வசனத்தின்படி பிதாவாய் தேவன் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார். ஆகவே சங்கீதம் 22:1 விதமாக வாசிக்கிறோம். சங்கீதம் 22:1, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. அருமையானவர்களே பாருங்கள், குமார் நிமிதமாக பிதாவை நோக்கி அன்றை கதறும்போது பிதாவாய் தேவன் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார். ஏன் தெரியுமா? இன்றைக்கு உனக்கு முகத்தை திறந்து காமிக்கிறதுக்காக, இன்றைக்கு உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக, இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்காக, இன்றைக்கு உன்னுடைய கஷ்டத்திலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்காக பிதாவாய் தேவன் முகத்தை மறைத்து கொண்டார். குமாரன் கதறாரு, என் தேவனே என் தேவனே எனக்கு அமைதல் இல்லை, பதில் கொடுக்க மாட்டீரான்னு சொல்லி அருமையானவர்களே கெஞ்சுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க கர்த்தர் வாஞ்சியாக இருக்கிறார்.
உங்களுடைய தேவையை சந்திக்க கர்த்தர் ஆர்வமாக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்த்து வைக்க அவர் ஆர்வமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது தேவாவியானவர் அருமையான பலமான கிரியைகளை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலை உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீதிமான்கள் கவனியுங்கள், விடுதலைக்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சுயாதீனத்திற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்வாழ்வுக்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கஷ்டமில்லாத ஒரு ஏதேன் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கவே தேவன் விருப்பமாக இருக்கிறார். இது பிசாசின் உலகமாக இருக்கிறபடினாலே, பிசாசு இந்த உலகத்திற்கு அதிபதியாக இருக்கிறபடினாலே பல போராட்டங்கள் வாழ்க்கையிலே வருகிறது என்பதை எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொள்வீர்களானால் தேவனை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். சில தடைகள் வந்தாலும் அதன் மத்தியிலும் இன்னும் உங்களுடைய அன்பு பெருக ஆரம்பிக்கும். அருமையானவர்களே, ஆகவே அன்றைக்கு சொந்த குமாரன் அலறின பொழுது முகத்தை திருப்பி கொண்ட அந்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய தேவன். இன்றைக்கு உங்களுடைய தேவன் பாருங்கள், அவர் மாறாதவர். எதற்காக அவர் முகத்தை மறைத்து கொண்டார்? உங்களுக்கு முகத்தை காண்பிப்பதற்காக, துரிதமாக பதிலை அனுப்புவதற்காக, சீக்கிரமாக பிரச்சனை தீர்ந்துவதற்காக, சீக்கிரமாக அந்த வேதனை மாறி போகும்படி, நீங்கள் நன்றாயிருக்கும்படி, பிரியமானவனே நீ வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன் என்று அவருடைய சத்திய வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவனே, நீ வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். அந்த உலகத்திலே நித்திய ஜீவன், எந்த பாடும் இல்லாத அப்படி ஒரு ஜீவனை தர வல்லவர். இந்த உலகத்திலே இந்த தற்காலிகமான போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிப்பது எவ்வளவு அதிக நிச்சயம். ஆகவே கர்த்தரை அறிந்து கொண்டு அவரை நெருக்கி பிடியுங்கள். கர்த்தரை இன்னும் அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை இறுக்கி பிடியுங்கள். பதில் தீவிரமாய் வரும் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இவ்வளோ ஜெபிச்சும் பதில் வரலையே சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். பாருங்கள், நீங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தரை நெருங்க வேண்டும். இன்னும் அதிகமாய் கர்த்தரை நேசிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அவ்விதமாய் கர்த்தரை இறுக பிடிப்பீர்களானால் அருமையானவர்களே, எல்லா பிரச்சனையும் ஓடி போகும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கடந்து போவோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தோம், எங்கேயோ இருந்தோம், அவனவன் தந்தன் வழியிலே போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
நம்முடைய வழி அவருடைய வழி அல்ல. அவருடைய வழி நீதியின் வழி, அவருடைய வழி நேர்மையின் வழி, அவருடைய வழி யோக்கியத்தின் வழி. ஆகவே இங்கே ஏனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் பாவம் செய்யல. அவர் பாவம் செய்ததுனால அவர் அடிக்கப்படவும் இல்லை. அதுமாதிரி நம்மை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எங்கேயோ தூரமாக இருந்தோம், ஆசீர்வாதத்துக்கு புறம்பாக இருந்தோம், பாருங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தோம். தேவன் அருமையானவர்களே கிறிஸ்துவ மூலமாய் நம்மை அவரிடத்தில் சேர்க்கும்படி இந்த கிறிஸ்துவை கல்வாரியிலே அடித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் மாறல அடித்து கொண்டு போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சிலுவையிலே இயேசு தொங்குறதை பார்த்து விட்டு நெஞ்சில் அடிச்சிட்டு போனாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவாகிய தேவனை போல கஷ்டப்பட்டது வேறு யாரும் இல்லை. அருமையானவர்களே, அவருடைய சொந்த குமாரன் பாராமல் அவரே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவது அதே நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், சொந்த குமாரனும் பாராமல் அவரையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருள் செய்வது எவ்வளவு நிச்சயம். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் நாள் இது உங்களின் நாள். இயேசுவின் உயிர்த்தெழுதல் உங்களை உயிர்த்தெழுதல். நீங்கள் சிலுவையை பார்க்கவில்லை, நீங்கள் இரத்தம் சிந்தவில்லை, நீங்கள் ஆணிகளாலே கடாவப்படவில்லை, நீங்கள் வாரினாலே அடிக்கப்படவில்லை, நீங்கள் துப்பப்படவில்லை, நீங்கள் தாடிமேறி பிடுங்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் பாவம் செய்தீர்கள். பாருங்கள், நம்ம பாவம் செய்தோம். இந்த தப்புகள் நிமித்தமாக இயேசுவுக்கு அந்த தண்டனையை சத்திய வேதம் அருமையான விவரமாய் சொல்லுகிறது. அதை உங்களுக்கு வாஸ்து காண்பித்தேன். அருமையானவர்களே, கவனியுங்கள். ஆகவே இயேசுவின் பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது அவருக்காக அவர் அடிபடவில்லை. இன்றைக்கு நேர் அடிபடுகிறார்கள், எங்கெங்கெல்லாமோ அடிபட்டு இருக்காங்க. தங்களுடைய தப்புகள் நிமித்தம் அவர்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிறருடைய தப்புக்காக தண்டிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது இந்த இயேசு என்ற ஒரே ஒரு தியாக பொருளன் என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய வழியிலே நாம் நடக்கும்படி கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அருமையானவர்களே, கவனியுங்கள். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதிமான்களாகும்படிக்கு, நீதிமான்களானால் தான் பரலோகத்துக்கு போகலாம், அது உங்களுக்கு தெரியும். ஆக நாம் பாவிகளாக இருந்தோம், நீதிமான்கள் அல்ல. நம்முடைய ஜபம் இல்லை, நம்முடைய உபவாசம் இல்லை, நம்முடைய கண்ணீர் இல்லை,
நம்முடைய தர்மம் நிறைய செஞ்சதுனால அதனால கிடைக்கவில்லை. இது எதனாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதிமான்கள் ஆகும்படிக்கு பாவமறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார். இயேசு ஏதோ நான் செய்த ஒரு சில பாவங்களை வாங்கி கொள்ளவில்லை, பாவமே ஆனார் என்று எழுதப்பட்டது. உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரையும் முழுவதும் பாவமானார். அது எப்படி என்று நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். 800 கோடி மக்களுடைய பாவங்கள் ஒரு மனிதன் மேலே சுமத்தப்பட்டது. அருமையானவர்களே, ஆகவே 800 கோடி மக்களுடைய பாவத்தை சுமந்தவராக அவரை ஆக்கினவர் பிதாவாகிய தேவன் எதற்காக அவ்விதமாக செய்தார்? இந்த 800 கோடி மக்கள் வாழ வேண்டும், ஜீவனை பெற வேண்டும், அந்த ஜீவன் பெருக வேண்டும், அவர்கள் நித்தியமாய் அவள் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தம்முடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையிலே நீசக்கோலமாக தொங்கவிட்டார். எத்தனையோ வேதனையாக இருந்திருக்கும். அதற்கு மத்தியில் நம்மை நீதிமான்களாக்குவதற்கு, நமக்கு ஜீவனை கொடுப்பதற்கு, நம்முடைய சாவிலிருந்து நம்மை மாற்றுவதற்கு, அருமையானவர்களே, அவரை போல மாற்றுவதற்கு தேவன் சாவாமை உள்ளவர், தேவன் ஜீவன் உள்ளவர். அவருக்கு ஒப்பாக ஆதாமை உருவாக்கினார். என்றுமே அவன் விதமாய் இருப்பது அவருடைய திட்டம். ஆனால் விழுந்து போனான். விழுந்து போனதுக்கு அப்புறமும் சரி போகிறான் போ சொல்லி கர்த்தர் விடலை. கர்த்தர் நம்மை மறுபடியும் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். எப்படி மாற்றியிருக்கிறார்? உன் தப்பு ஏன் தப்பாக இருக்கட்டும், நீ செய்த பாவம் அது ஏன் பாவமாக இருக்கட்டும், தப்பு செய்தது நீ, தண்டனை மேலே வரட்டும். தப்பு செய்தது நீ, அதனுடைய உக்கிரம் என்னை பாதிக்கட்டும். நீ நல்லாரு, நீ ஜீவனோடு இருந்து கர்த்தர் அருமையானவர்களே நம்மை நீதிமான்களாக்கினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எது நீண்ட நாள் பாசத்தினால வர்றதில்லை, கண் விழிப்பினால் வர்றதில்லை, இது நம்முடைய தியாகத்தினால வர்றதில்லை. ஏதோ ஒன்றை நம்ம கர்த்தருக்கு நிறையா கொடுத்துட்டனால கர்த்தரை பார்த்து தம்பி கொடுத்துட்டான், என் பாவத்தை மன்னிப்போன்னு சொல்லி மன்னிக்கல. அவர் அருமையான திட்டத்தை வைத்திருந்தார். அது என்ன திட்டம்? ஜீவ திட்டம், நித்திய திட்டம், மாறாத திட்டம், தேவ திட்டம். பாருங்கள், சாவு என்பது உங்களை அணுகக்கூடாது. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் அவன் மரிப்பதில்லைன்னே சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசு விசுவாசிக்கும் பொழுது ஜீவன் உங்களுடைய பங்காகிறது. உங்களுடைய மரணத்தை அவர் மனமோந்து தன் மீது ஏற்றுக்கொண்டு அதன் தண்டனை அவர் அனுபவித்து தீர்த்து கட்டினாலே இன்றைக்கு பார்க்க இல்லை.
அருமையானவர்களே, முற்றிலும் இயேசுவின் பாடுகள் மூலமாக நம்முடைய பாவக்கரைகள் தீர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. முடிந்ததுன்னு சொன்னார். யோவான் சுவிசேஷத்தில் போட்டிருக்கு, முடிந்ததுன்னு சொன்னான். பாக்கி இல்லைன்னு அர்த்தம். அருமையானவர்களே, அவர் அதற்குரிய கிரயத்தை கொடுத்து தீர்த்து கணக்கை முடித்திருக்கிறார். அந்த கணக்கு முடிந்ததினாலே தான் பிசாசு அநீதிமான்களாயிருந்த நம்மை விட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் எப்படியிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும், இந்த ஒரு கூட்டத்தில் கொண்டு நம்மை சேர்க்க வேண்டும் என்பதற்கு பெரிய கிரயம் கொடுக்க வேண்டியிருந்தது. இயேசு சொன்னார், அதை நான் கொடுத்துருக்கேன். அருமையானவர்களே, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாருங்கள், உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக நடந்ததை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த அன்பு உங்களுக்குள்ள வரும் பொழுது, பெருகும் பொழுது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். போற்றி பொறாம, அடுத்தவன் காலை வாரி விட்டு எப்படி முன்னேறலாம், இப்படி பார்க்கறது இல்லை. அப்படி முன்னேற முடியாது. அருமையானவளே, இது கர்த்தராலே ஆயிற்று, ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அன்றைக்கி டவுன் பஸ்ஸில் ஏறி போகிற காசு இல்லாமல் நடந்து போனவேன். இன்றைக்கி இத்தனை பஸ்ஸுகளை வாங்கி எல்லாத்தையும் ஓசையில் ஏறுங்க இறங்குங்க சொல்லி வாங்கி விட்டுருக்கோம். இது எப்படி மனுஷனால் செய்ய முடியும்? தேவனாலே முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் எனக்கு அற்பமான காரியம். ஆகவே வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு இது ஒன்றுமில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் பிரச்சனையை பற்றி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நான் உயிர்த்தெழுதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆவி உயிர்த்தெழுந்து அந்த ஆவியிலே இந்த தேவ அன்பு பெருகும் பொழுது இந்த பிரச்சனைகளெல்லாம் அருமையானவர்களே வெயில் பட்ட பனி போல மறைந்து போகும் என்பதை தெரிந்து விடுங்கள். இது விடுதலை நாள், உயிர்த்தெழுதல் நாள், ஜெயத்தின் நாள் உங்களுக்கு. ஏனென்றால் இயேசு மரித்து உயிரோடு எழும்பிவிட்டார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். யாருக்காக உயிரோடு இருக்கிறார்? உங்களுக்காக உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக அருமையானுடைய இந்த காலவெளியிலாகவே பிரச்சனையோடு வந்திருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்திலே பிரச்சனை மாறுவதாக, மறைவதாக, அவர்களை விட்டு நீங்கி போவதாக, விடுதலை உண்டாவதாக, உயிர்த்தெழின் குதூகலம், உயிர்த்தெழின் மகிழ்ச்சி அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. கவனியுங்கள். ஆகவே இயேசு உங்களுக்காக உங்கள் பாவங்களை அருமையானவர்களே சிலுவையிலே சுமந்தார். ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53வது அதிகாரம்
5வது வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம். பாருங்க, யாருடைய மீறுதல் நிமித்தம்? இயேசுவின் மீறுதல் நிமித்தம் அல்ல, நம்முடைய, என்னுடைய, உங்களுடைய, நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த கால வேளையிலே தேவன் தழும்பு மக்களுடைய வியாதியை குணமாக்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய தழும்பு விளையாட தழும்பு இந்த அற்பமான வியாதியிடையே விரட்டி அடித்து கொண்டிருக்கிறது. அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்கள் சுஸ்தமாகிறது. வாங்கி கொள்ளுங்கள் அருமையானவர்களே. உயிர்த்தெழுதல், உங்களுடைய உயிர்த்தெழுதல், இயேசுவின் உயிர்த்தெழுதல், உங்களுடைய உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்றால் ஜீவனுடைய பரிபூர்ணன்னு அர்த்தம். நீ ஜீவன் பரிபூர்ணத்தால் நிறைந்திருப்பது தேவனுக்கு இஷ்டம். பிரியமானவனே, நீ வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நீதிமானை பார்த்து சொல்கிறார், பிரியமானவனே, நீ வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். என்னை பற்றி என்ன விரும்புகிறீர் ஆண்டவரே? நீ வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். நீ நோய்வாய்ப்பட்டு, நீ பலவீனப்பட்டு, நீ வேதனைப்படுறது எனக்கு இஷ்டம் இல்லை. ஆகவே இந்த கால வேளையில் இதில் அதற்கு நிவாரணத்தை நான் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய குமாரனாகி இயேசுவின் மூலமாக நான் அதை செய்திருக்கிறேன். கல்வாரி மூலமாக நான் அதை செய்திருக்கிறேன். ஆகவே நீ கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை, நீ உபவாசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நீ தியாகம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, பிரதிஷ்டை பண்ணி பிரயோஜனம் இல்லை. கல்வாரியை பாரு, அன்பை பாரு, தேவனுடைய அன்பை பாரு. இந்த அன்பு உனக்குள்ளே பெருகும் பொழுது இந்த பிரச்சனைகள் ஓடி போயிடும். ஒளி இருக்க இடத்துல ஈரலுக்கு இடமில்லை. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் அதற்கு முன்பாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கர்த்தர் உங்கள் மேலே வைத்த அன்பு, இரக்கம், தயவு, தாட்சண்யம், இதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே அற்புதம் நடப்பதாக, வியாதிகள் குணமாவதாக, பிரச்சனைகள் தீர்வதாக, எல்லா பிசாசின் கிரியைகளும் ஓடி போவதாக, எல்லா இருளும் அகது போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை கர்த்தாவே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.